Welcome to a place where miracles happen. Apar Swami had a pain no medicine could cure until his sister brought him here. Through devotion and service, he was healed. Today, the temple guardians keep that beautiful legacy of love alive. நடுவில் தானா பயல் வந்தது இல்லை. அப்போதான் ஐயா சாஞ்சிட்டார். அப்பர் சுவாமி திருநாகசு பேரு ரெண்டும் ஒன்று தான். திலகவதி அம்மா அக்கா. அப்பர் பிறந்தது 1400 வருஷம், மேல்கொண்டே 3 வருஷம். ஐயா பிறந்து கொஞ்ச நாள் சுபகலையா சந்தோஷ வாழ்க்கையில் இருந்தார். 45 வயசுக்கு மேல்பட்டு ஐயாவுக்கு தீராத சூளை நோய்க்குன்னா வவுத்து வலி வந்துடுது. ஐயா வவுத்து வலி வந்ததுலேருந்து அழுதுகின்னு படுத்துக்கின்னு நிலாங்கண்ணி மாரி மரத்தங்கிழியே உருண்டுன்னு கிடக்கிறாரு. திலகவதி அம்மா என்ன பண்ணுறாங்க, தம்பி பிறந்த நேரம் சரியில்லைன்னு ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு பெருக்கி வாரி தனி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூத்தட்டி போட்டு பூஜை பண்ணின்னு வராங்க. பணி செய்ய அப்பர் சுவாமி என்ன பண்ணுறாரு, அக்கா கூட ஏந்திரிச்சு பணி செய்ய மாட்டேன்றாரு. என் தம்பி 4 மணிக்கு ஏந்திருக்கிறேனே, நான் பெருக்கி வாரி தனி தெளித்து கோலம் வச்சு சிவனுக்கு பூ கட்டி போடுறேனே, என் கூட ஏந்திரிச்சு நீ பணி செய்யலையான்றாரு. அக்கா என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் பிறந்து கொஞ்ச நாள் தானே நல்லா இருந்தேன். எனக்கு 45 வயசுக்கு மேல்பட்டு தீராத வவுத்து வலி வந்துடுதுக்கா. உங்கள் கூட எப்படிக்கா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னு. சரி தம்பி, நீ கவலைப்படாதே. எல்லையுட்டு எல்லை தாண்டி பன்ருட்டி திருவிதி வீரஸ்டாண்டு கோயில் தெரியுமா? அங்கே போய் பங்குனி மாதம் திங்கட்கிழமை ஐயா எல்லை விட்டு எல்லை தாண்டி போகிறாங்க. ஐயா உழவார் பணி செஞ்சுக்கின்னு அம்மா பூக்குடைய மாட்டிக்கின்னு அழுதிக்கினே போகிறாங்க. அங்கே போனால் கதவு பூட்டி இருக்குது. உங்கள் நேரம் நல்ல நேரம் தாத்தா இருந்தார், கதவு திறந்தாரு, சாமி கும்பிட்டிங்க, அவர் எல்லையில் உட்காந்திங்க. ஐயா போகிற நேரம் நல்ல நேரம் இல்லை, கதவு பூட்டி இருக்குது. அக்கா உள்ளே போய் பணி செய்யலான்னு சொன்னீங்களே, கதவு பூட்டி இருக்கு, நான் எப்படி பணி செய்யறதுன்னு கேட்குறாரு. திலகவதி அம்மா என்ன பண்ணாங்க, என் தம்பி நீ பிறந்த நேரம் சரியில்லை, எல்லையுட்டு எல்லை தாண்டி வந்தோம். திலகவதி அம்மா பூட்டில் இப்படி கையை வச்சாங்க, சருசாதாரமாக திறந்துக்கிச்சு. அக்காலும் தம்பி 2 பேரும் உள்ளே போனாங்க. ஐயா உழவார் பணி செய்கிறாரு. திலகவதி அம்மா பூக்கடையை மாட்டிக்கணும், பூக்கட்டி போடணும், சிவனுக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கின்னு வராங்க. பணி செய்ய தீராத வகுத்து வலி சரியாகி போச்சு. அக்கா எல்லை விட்டு எல்லை தாண்டி வந்தோம், எனக்கு சூளை நோக்கி நல்லாகிடுது. இப்போ எங்கே தம்பி போகலான்னு கேட்குறாங்க. நம்ம திருவாமூர், நம்ம மூலாஷ்டானம், நம்ம கலர்வுகா, நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடும் வாங்கக்கான்னு கூப்பிட்றாரு. அள்ளுங்கில்லும் பொடிவையை சித்திரை மாதம் 11:30 மணிக்கு அந்த கோயிலை விட்டு வர சமயத்தில் திலகவதி அம்மா என்ன வேண்டி படைக்கிறாங்க, சிவனே எல்லையுட்டு எல்லை தாண்டி வந்தேன், என் தம்பிக்கு தீராத சோலை நோய் நல்லாகன்னு வேண்டி படைச்சி கேணியை திறந்து சலத்தை முண்டு சாப்பிட்டு பாடல் பாடிக்கின்னு சந்தோஷமாக சொந்த வீட்டுக்கு வராங்க. இந்த சொந்த வீட்டுக்கு வர சமயத்தில் அப்பர் சுவாமி என்ன கேள்வி கேட்குறாரு, அக்கா நம்ம வீடு சுத்தம், என் தம்பி வீட்டை விட்டு போய் 6 மாதம் ஆகுது, வீடு எப்படிப்பா உனக்கு சுத்தமாக இருக்கும், எல்லையுட்டு எல்லை தாண்டி போனேன், உனக்கு தீராத வகுத்து வலி சரியாச்சல்ல, அதை சந்தோஷப்படுப்பா. அதை உழவார் பண்ணி வச்சுக்காரு பாருங்க. இடுப்பில் இருக்கிற துண்டை அவருப்பா, தலைப்பாவை கட்டுப்பா புடிஞ்சி உழவார் பண்ணி செய்கிறார். திலகவதி அம்மா பெருக்கி வாரி அண்ணாண்ட கொட்டிட்டு தனி தெளிச்சு கோலம் வச்சு அவரோட இலையை பெருச்சு வச்சு கல்பத்தை கொளுத்தி சூரியனை பார்த்து சாப்பிட்டாருங்க. தீராத வகுத்த வலி சரியாரு. இலையை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட், காரம், புளிப்பு, இனிப்பு, வரப்பு, கசப்பு, தொகப்பு, கரகரா கொய்யா வாசனை அடிக்கும். குழந்தெல்லாங்களுக்கு குழந்தை இருக்கும், கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகும். அப்பர் பிறந்தது 1400 வருஷம், மேல்கொண்டே 50 வருஷம். நானே 51 வருஷமாக பணி செய்கிறேன்னு ஆஸ்பத்திரிக்கு போகலை. தலை வலிக்கும், ஜுரம் அடிக்கும், பல்லு வலிக்கு தனி தெளித்து கோலம் வச்சுட்டு இலையை பெருசு வாயில் போட்டுக்குவோம். இந்த கோயில் அரசாங்கத்தில் மாயவரம் தர்மபுரம் ஆதீனத்தில் சேர்ந்தவருங்க. எங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது, வீடு வாடகை வீடு தான். உங்களாட்டம் வரவங்க கொடுத்தாதான் நோவு நொடி இல்லாத வச்சுக்கிறாங்க. அப்பர் சுவாமி பண்ணிக்கிறாங்க.